ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆண்டிகளா சேர்ந்து மடம் கட்டின கதை அப்படின்னு. அது திருச்செந்தூர் மட்டும்தான் அதுக்கு பொருந்தும். திருச்செந்தூர் ஆண்டிகளால கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே ஏறி கும்பிட்டு இறங்கி வரணும், ஏறி கும்பிட்டு இறங்கி வரணும். ஆனா திருச்செந்தூர் மட்டும் அப்படி இல்லை, இறங்கி கும்பிட்டு ஏறி வரணும். அதனால வாழ்க்கையில வசதி விட்டுருவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா எங்க போய் எத்தனை தரம் கும்பிட்டாலும் சரி, திருச்செந்தூர் தான் அவங்களுக்கு ஒரு பிரதானமா. எத்தனை தரம் வந்தாலும் இங்க வராம போக மாட்டாங்க. திருச்செந்தூர் மேல அவ்வளவு ஒரு காதல் அவங்களுக்கு எல்லாம், வருத பக்தர்களுக்கெல்லாம் அவ்வளவு காதல். இங்க வந்துட்டு போனாலே நிச்சயமா அவங்க வாழ்க்கையில வசந்துருவாங்க. இது நடைமுறையில நானும் பார்த்திருக்கேன், மற்ற வந்த பக்தர்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க கோயில் கட்டும் போது பன்னீர் இலையில தான் திருநீர் கொடுப்பாங்க, காசு கொடுக்கல. ஏன்னா அவங்க ஆண்டிகள், காசு கொடுக்கல, பன்னீர் இலையில திருநீர் கொடுப்பாங்க. அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி அது பொண்ணா இருக்கும். அது ஓபி அடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு தக்கனதான் இருக்கும். அப்படி ஒரு ஆள் இப்ப இருந்திருக்கலாம், அந்த மாதிரி எங்க சித்தர்கள் இப்ப இருந்திருக்கலாம். அப்படின்னா ஓபி அடிக்க முடியாதுல்ல. பன்னீர் இலையில திருநீர் கொடுத்து கட்டின கோயில், அதனால திருநீற்று கோபுரம்னே பேரு. இந்த கோபுரம் எந்த நூற்றாண்டுல கட்டப்பட்டது அப்படிங்கிறது தெரியும்? இது காலம் தெரியல. இது அறநானூறு புறநானூறுலயே அந்த கோவில் ஸ்தலம் பத்தி நம்மளுக்கு இருக்கு. காலங்கள் சூரபன்மா காலத்திலேயே வச்சு இந்த கோயில் சொல்லுவாங்க. அப்போ கருவறை மட்டும் இருந்திருக்கலாம். இந்த கருவறை வேல பகவானால உருவாக்கப்பட்ட கருவறை. மற்றபடி இவங்க வெளிப்பிரகாரம், சுத்து பிரகாரம், அதான் அப்புறம் இந்த நடப்பாதை, இது மட்டும்தான் இவங்க உருவாக்குனாங்க. கருவறை உண்டு பண்ணது வேல பகவான். அதனாலதான் குருஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக குருஸ்தலம்னாலே இங்க எல்லாருமே வந்துருவாங்க. குருவால சில பாதிப்பு இல்லாட்டி குருவால நமக்கு நன்மை அடையணும் அப்படின்னா அங்க வழிபடுறதுக்காக குரு ஸ்தலத்துக்கு இங்க வந்துருவாங்க. சாமி அள்ளி அள்ளி கொடுப்பாரு. இந்த பன்னீர் இலையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் 6 நரம்பு இருக்கும். சாமிக்கு 6 கை, நடுக்க பார்த்தா வேலு மாதிரி இருக்கும். அந்த பன்னீர் இலையிலேயே அப்படி அமைப்பு இருக்கும். இது ஆதிசங்கரர் 1400 வருஷத்துக்கு முந்தி திருச்செந்தூருக்கு வந்திருக்காரு. அந்த போர்டு முன்னாடி இருக்கு. நீங்க அந்த படிக்கட்டுல இறங்கி பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும். அதுல சங்கரர் வந்த கதை அதுல இருக்கு. அவர் ஒவ்வொரு கோயிலையும் போய் சாமிகிட்ட அவருக்கு தீராத வயிற்று வலி, வயிறு வலிங்கிறது சூளை நோய்ங்கிறது ஒண்ணுதான், ரெண்டுமே வயிறு வலி தான். ஆனா அந்த சூளை நோய் அப்படிங்கிற சொல்லுக்கு பாத்தீங்கன்னா தீராத வயிறு வலி எப்ப பார்த்தாலும் இருக்கும். வயிறு வலிங்கிறது அப்பப்போ வந்து போகும். அவருக்கு தீராத வயிறு வலி வந்தது. அதை ஒவ்வொரு சிவன் கோயிலையும் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, எனக்கு இந்த மாதிரி சூளை நோய் இருக்கு, அதுல இருந்து என்ன நிவர்த்தி பண்ணுன்னே சொன்னாரு. ஆனா திருக்கோகரணத்துல போய் சொல்லும் போது பார்த்தா அவர் நீ திருச்செந்தூருக்கு போ, அப்ப அது சரியாயிரும் அப்படின்னு சொன்னாரு. உடனே திருச்செந்தூர்ல முருகனுக்கு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு, பன்னீர் இலையில திருநீர் கொடுத்தாரு. சாமியே கொடுத்ததுதான் பன்னீர் இலை. அந்த பன்னீர் இலையில திருநீர் வாங்கி சாப்பிட்டதுனால அந்த சூளை நோயை அவருக்கு அந்த நிமிஷத்திலேயே சரியா போச்சு. அதனால பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஒரு நூல் பாடி கொடுத்திருக்காரு. நெட்டில் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், திருச்செந்தூர் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படி அடிச்சதுன்னா நெட்டில் ஒரு 100 அடி இருக்கும். அற்புதமான நூல். அது வடமொழியில இருக்கு, ஆனா தமிழ்லயும் மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க. அது வாங்கி படிக்கலாம். அது பாத்தீங்கன்னா அந்த நூல் படிச்சவங்களே வாழ்க்கையில முன்னேறிடுவாங்க, அப்படிப்பட்ட நூல். அந்த நூலுடைய பெயர் தமிழ்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சுப்பிரமணிய புஜங்கம் தான். தமிழ்லயே திருச்செந்தூர் சுப்பிரமணிய புஜங்கம். அது பாத்தீங்கன்னா அது கிடைக்கும், இங்க இங்கேயும் கிடைக்கும், மற்றபடி எல்லா இடத்துலயும் கிடைக்கும். நெட்டிலேயே வந்திருக்கு.